அப்படி கிடையாது. சரி, அது ஏன் விஜய் நீங்க எடுத்துக்கிறீங்க? ஏன் இப்ப புதுசா ஒரு 5 கட்சி நேத்து உருவாக்கி இருக்காங்களே, நீங்க பாக்கலையா? அவங்கள நான் சொன்னேன் நீங்க நினைக்கிறேன். இதுதான் நான் சொல்றேன், ஒரு தலைமை அப்படின்னா எப்படி இருக்கணும்ன்றதுக்கான இலக்கு கேப்டன். மக்கள் மனசுல இடம் பிடிச்சா அவர் மிகப்பெரிய லெவலில் அரசியல் சாதிச்சார். ஆமாங்க. அதே மாதிரி தான் விஜயகாந்தும் வர்றாரு, விஜயும் வர்றாரு. நீங்க விஜய் மட்டும் இவ்வளவு கூத்தாடி அப்படிங்கிற ஒரு பெரிய விமர்சனத்தை அவர் மேல பல கட்சிகள் வச்சுட்டா நீங்க உட்பட நேற்று கூட மலையில் கொடுத்த காலம் கூட நீங்க பேசுறீங்க. இது எதனால புரட்சி கலைஞர் ஏத்துக்கிட்ட மக்கள் ஏன் விஜய் எதிர்கொண்டாங்க? ஏத்துக்கூடாது யாரும் சொல்லலையே. எங்கேயுமே நீங்க சொல்ற வேர்ட்ஸ் நான் பயன்படுத்தினதே கிடையாது. நீங்களா எக்ஸ்ட்ரா ஒரு வேர்ட் போட்டு சொல்றீங்க. அப்படி கிடையாது. சரி, அது ஏன் விஜய் நீங்க எடுத்துக்கிறீங்க? இல்ல நான் கேக்குறது விஜயகாந்த் புரட்சிகரமா நடிச்சுதான் மக்கள் மனசுல இடம் பிடிச்சு ஆட்சிக்கு அரசியலுக்கு வந்தாரு. அதே போலதான் இப்ப விஜயம் வர்றாரு. இப்ப விஜய் மட்டும் எதுக்கு காரணம் என்ன? நாங்க ஒன்னும் எதிர்க்கவே இல்லையே. எங்க வீட்டு பையன் தானே நான் எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருக்கேன். உங்க கண்ணுக்கு ஏன் எதிர்பார்த்து? அப்படியெல்லாம் கிடையாது. அது பாக்குறவங்க கண்ணோட்டத்தை பொறுத்து. அவர் எங்க வீட்டு பையன்னு முதல் சொன்னதே நான் தான். அதனால நாங்க 20 வருஷம் ஆயிடுச்சு. அதனால நான் சொல்றேன், வரட்டும், அவரும் தன்னை நிரூபிக்கட்டும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஏன் இப்ப புதுசா ஒரு 5 கட்சி நேத்து உருவாக்கி இருக்காங்களே, நீங்க பாக்கலையா? அவங்கள நான் சொன்னேன் நீங்க நினைக்கிறேன். ஏன் நான் விஜயை தான் சொல்றேன், நீங்க ஒரு ஒற்றை பார்வையில பாக்குறீங்க. அது பார்ப்பவர்கள் கண்ணோட்டத்தை பொறுத்தது. நான் என்ன பொறுத்த வரைக்கும் தெளிவா சொல்லியிருக்கேன், விஜய் எங்க வீட்டு பையன், அதுல மாற்று கருத்து கிடையாது. மேடம், நீங்க பழனியில பேசுறது கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாதவெல்லாம் தலைவரா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நீங்க பேசுவாங்க. அது அவரைத்தான் அப்படி கிடையாது, மற்ற கட்சியை இல்லை. பொதுவாகவே நான் சொல்றேங்க, கேப்டன் கட்சி ஆரம்பிச்சு முதல் மாநாடு 28 லட்சம் பேர் அங்க கூடி இன்னைக்கும் சரித்திர சாதனை மதுரையில நடந்ததுங்க. அதுக்கு அடுத்து வந்த எல்லா மாநாடுகளுமே நீங்க பாருங்க. அதுதான் நான் சொல்றேன், ஒரு தலைமை அப்படின்னா எப்படி இருக்கணும்ன்றதற்கான இலக்கு கேப்டன். தலைவர் அவர்கள் நடிகர் சங்க தலைவராக இருந்த போது சிவாஜி ஐயாவுடைய டெத்துல நீங்க பார்த்திருப்பீங்க அவரோட ஆளுமை. ஒரு தலைவர் என்பவர் அந்த மாதிரி ஆளுமை மிக்கவரா இருக்கணும் அப்படிங்கறது தான் என்னோட அந்த வார்த்தைகளுக்கான சொல் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும்.